என்ன நண்பா, R15 வாங்க போகிறீங்களா? அட, குட்டி சூப்பர் பைக் வாங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். சரி வாங்க, இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி தாங்க ரோட்டில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் மற்றவங்களுக்கும் வழி விடாமல் எக்கச்சக்க பேர் ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. சரி வாங்க, இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம RS 200ஓட ஹைவே ரிவ்யூ பார்த்துருந்தோம். இந்த வீடியோ என்னென்னா R15Mஓட ஹைவே ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். சரிங்க, நாம் வண்டியை வர்ணிக்கிறத கொண்டாங்கழிச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் இந்த வண்டியை பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்காரு, அதுவும் ஹைவே ரிவ்யூ சொல்லியிருக்காரு. எப்படி இருக்குதுன்னு கேட்டுவாங்க. காய்ஸ், முடிவாக நிற்க மாட்டேங்குது. சரி காய்ஸ், உங்கள் ஃப்ரெண்டு யாருனாச்சு R15ஓட இன்ஜின் குவாலிட்டி என்னென்னு கேட்டாங்கனாக்கா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம 10:20 போல் வந்து சென்னையில் இதுலேருந்து மறைமேனகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பாரத் பெட்ரோல் பங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 100 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 100. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். பார்த்தீங்களாங்க, அது வேறு யாரும் இல்லைங்க, நானே தான். கோவிலுக்கு போயிட்டு குங்குமம் வச்சது அப்படி அழிஞ்சு இந்திக்கார மாதிரி காட்டுது. உங்களுக்கு ஒரு வண்டி பார்க்க அட்டகாசமாக இருக்கணும், அதோட மைலேஜ் அதை விட அட்டகாசமாக இருக்கணும், அதோட ஹைவே க்ரூசிங் ஸ்பீட் அதை விட அட்டகாசமாக இருக்கணும்னா உங்களுக்கு இருக்க ஒரே வண்டி இந்த வண்டி மட்டும்தாங்க. எது? இந்த புல்லட் இல்லைங்க, R15Mங்க. R15M ஹைவேக்கு மட்டும் இல்லைங்க, சிட்டிக்குள்ளே நீங்கள் பூந்து ஓட்டுறதுக்கும் ஒரு சிறப்பான வண்டி R15. இப்போ பாருங்கள் எப்படி டிராஃபிக்கை ஃபில்டர் பண்ணுறேன்னு. அவ்வளோதாங்க, ஃபில்ட்ரு போட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்கும்போது தான் நம்ம ரோடெலாம் வந்து கேவலமாக இருக்கும்னு வந்து தோணுதுங்க. இங்கே பாருங்களேன், நான் கூடுவாஞ்சேரி கிட்டே இருக்கேன். ரோடு இது ஹைவே எவ்வளோ ஒரு மோசமான ரோடாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாகவே ஓட்டுங்க மக்களே. இந்த வண்டி யாருக்கு, எதற்காக அப்படின்னு இப்போ சொல்கிறேன். இந்த வண்டி எல்லாருக்குமான வண்டிங்க. நீங்கள் ஜொமேட்டோ ஓட்டணுமா R15 வாங்குங்க, நீங்கள் ட்ராக்கில் ஓட்டணுமா R15 வாங்குங்க, நீங்கள் ஹைவேல ஓட்டணுமா R15 வாங்குங்க. ஆனால் இந்த வண்டி யாருக்கு செட் ஆகாதுன்னா ஃபேமிலிக்கு இந்த வண்டி சுத்தமாக செட் ஆகாதுங்க. டியூக் 390 சரி வாங்க பிடிக்க பார்ப்போமா? ஆத்தி பார்த்தீங்களா பவரை? அது ஒரு செம்ம பவருங்க அந்த இன்ஜின். நம்ம வண்டி ஒன்றும் ஸ்லோவாக போகல, நம்ம ஒரு நல்ல ஸ்பீட் தான் போகிறோம். ஆனால் அந்த வண்டி காணாமல் போயிடுச்சு பாருங்கள். வித்து பில்லியன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா R15ல் வித்து பில்லியன் உங்களுக்கு ஒரு பவரும் ஒரு கர்வமும் ஒன்றுமே தெரியாது. சோலோவாக இருக்கவங்களுக்கு தான் இந்த வண்டி. வித்து பில்லியனுக்கு இந்த வண்டி கிடையவே கிடையாது. சரி வாங்க ஒரு லான்ச் போடுவோமா? நீங்களே பாருங்கள் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அள்ளுதுன்னு சொல்லிட்டுன்னு. கொஞ்ச நேரம் வாய்ஸை மியூட் பண்ணிட்டு சவுண்டை பூஸ்ட் பண்ணுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வண்டியை நான் ஓன் பண்ணி கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இந்த 10,000 கிலோமீட்ரு நான் ட்ராக்கில் ஓட்டினேன், ஹைவேல ஓட்டினேன், மேக்ஸிமம் சிட்டியில் ஓட்டினேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு வண்டியோட பாசிட்டிவ்ஸ் போயிடலாம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, முதல்ல இந்த வண்டி எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரே காரணம் லுக்கு தாங்க. எந்த அளவுக்கு இந்த வண்டி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா, இங்கே பாருங்கள், டீ குடிக்கும் போதும் டீ கிளாஸை தள்ளி வச்சு வண்டியை ரசிக்க தோணுச்சுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க வண்டி. ரெண்டாவது நல்ல விஷயம் மைலேஜ், அதை யூஸரே கடைசியாக வந்து சொல்லுவார். மூணாவது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸுங்க. வண்டி வந்து ஹைவேயில் நீங்கள் ஈஸியாக 120 to 130 க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. நாலாவது வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கம்பேர் டு டாமினார் 400 R15ஓட சஸ்பென்ஷன் செம்மையாக இருக்கும். முக்கியமாக பில்லியனுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. சரி வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டுறேன். இப்போ தாங்க நான் வந்து தமிழ்நாட்டோட ஆபத்தான ரூட்டுக்கு போக போகிறேன். என்ன ரூட்டுன்னு கேட்குறீங்களா? இந்த திண்டிவனத்துலேருந்து டுவர்ட்ஸ் கும்பகோணம் ரூட்டுங்க. இருக்கிறதுலே கேவலமான ரோடே அதுதான். உங்கள் வண்டியோட சஸ்பென்ஷன் நீங்கள் செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் திண்டிவனம் டு கும்பகோணம் ஹைவே தாங்க. அங்கே போனீங்கன்னா உங்கள் வண்டியோட ஃபுல் குவாலிட்டியும் செக் பண்ணிட்டு வரலாங்க. பார்த்தீங்களா, ரோடு ஃபுல்லாக இப்படி தான் குண்டும் குழியுமாக கிடக்கும்.
சரி வாங்க நம்ம வண்டியோட சஸ்பென்ஷன் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த ரூட்டுக்காகவே தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஊர் சைடாக போகிறவங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வீடியோ வந்தோடனே டக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம சஸ்பென்ஷன் டெஸ்ட் பண்ணுறோமா. ஒரு பெரிய பள்ளத்தை பார்த்துட்டேங்க. ஒரு மினிமலான ஸ்பீடில் போய்ட்டு விட்டு எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்பா அடி, ஐயோ பா, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நல்லா உள்ளே போயிட்டு வெளியே வந்துச்சுங்க. நல்லா தாங்க இருக்குது. அதாவது இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது, பட் ரொம்ப அந்தளவுக்கு தெரியல. இதே நான் வந்து RS 200லையோ இல்லை டாமினாலையோ வந்திருந்தா ரொம்ப பயங்கரமாக இம்பேக்ட் தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு இம்பேக்ட் தெரில, நல்லாவே இருக்குங்க. க்ளவுஸ் போட்டு கை லைட்டாக வைப்ரேட் ஆகுது. அப்புறம் முக்கியமான பாசிட்டிவான நியூஸ், இந்த வண்டியில் நீங்கள் 130க்கு மேலே போகும்போது தான் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வைப்ரேஷனே ஃபீல் ஆகலை. நான் சொல்கிறது ஃபீல் தான். கைஸ், இந்த வண்டியில் நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நெகட்டிவ்ஸ் இல்லாத வண்டியே இல்லை. முதல் மேஜர் நெகட்டிவ் என்னென்னா, இந்த வண்டி வாங்கின 2000 இல்லை 3000 கிலோமீட்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் போதே உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேன் போயிடுங்க. நம்ம புது ஃபேன் போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த புது ஃபேனோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் வண்டியில் ஸ்டாக்காக வந்த ஃபேன் வந்து MT-15 V2க்கும் சரி, R15 V4க்கும் சரி, Mக்கும் சரி ரேடியேட்டர் ஃபேன் சீக்கிரமாக போயிடும். ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னா, இந்த வண்டியோட ஸ்டாக் ஹெட்லைட் ஒன்றுமே தெரியாதுங்க. நீங்கள் நைட்டில் வந்து இந்த வண்டி எடுத்துன்னு ஹைவேவோ சிட்டியோ எங்கே போனாலும் சரி, ஒரு கருமமும் தெரியாது. மூணாவது என்னென்னா, இந்த வண்டி ஒன்லி ஃபார் சோலோ ரைடர்ஸ். பில்லியனோடு போனீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு பவருமே தெரியாது. முக்கியமாக ஹில்ஸ் ஏறவே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் சொல்ல மறந்துட்டேங்க, ஸ்பீடாமீட்டர் எரர். நீங்கள் வண்டியில் 100ல் தான் போயிட்டுருப்பீங்க, ஆனால் அது ஆக்சுவலாக 100 இல்லைங்க, 92. அடுத்த மேஜரான இஷ்யூ என்னென்னா, இந்த வண்டி ஃபேமிலி யூஸுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இது தவிர்த்து வண்டியில் வேறு குறையே இல்லைங்க. இது ஒரு சூப்பர் பைக்குங்க. ஆனால் பரவாயில்லைங்க, நல்லாவே இருந்தது, நல்லா ஸ்மூத்தாகவே இருந்தது. டாமினார் ஓட்டின மாதிரி தான் இதுவும் வந்தது. ஆனால் பவர் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு, டக்குன்னு ஏற முடியல. ஆனால் க்ரூசிங் ஸ்பீட்லாம் சும்மா வேற மாதிரி வந்தேன். சரி பார்ப்போம், மைலேஜ் 35 கொடுத்தாலே பெரிய விஷயம். ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடாக 100. சரி, கம்மிங் டு த பாயிண்ட். வண்டியோட மைலேஜ்க்காக தான் எல்லாம் காத்துட்ருப்பீங்கன்னு தெரியும். வாங்க மைலேஜ் செக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், நான் வந்து பெட்ரோல் ஆட் ஆன் போட்டிருக்கேன். அதனால எனக்கு வந்து 10% மைலேஜ் வந்து பூஸ்ட் ஆகி கிடைக்கும். நீங்கள் பெட்ரோல் ஆட் ஆன்ஸ் போகலன்னா ஒரு 10% இதுலேருந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பைக்கோட மைலேஜ். இப்போ நம்ம டோட்டலாக 352 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ வந்து லிட்டர் பெட்ரோல் போட்டோன்னா 7.96 போட்டோம். சரியான மைலேஜுங்க. கைஸ், இப்போ சொல்லுங்க, R15 ஒர்த்தா இல்லையான்னு. செம்ம ஒர்த்துங்க. இப்படி கிளிச்சோம், வேற லெவலில் மைலேஜ் கொடுத்துருக்கு. மாஸ்.